ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் கீர்த்தி சுரேஷ் நடித்து இந்த வாரம் வெளியாக இருக்கிற ரகு தாத்தா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுமன்குமார் கன்ஸ் அண்ட் குலாப்ஸ், ஃபார்சி, த ஃபேமிலி மேனுக்கு எழுதினவர் இந்த ரகு தாத்தா மூலிமா டைரக்டர் ஆகியிருக்காரு. கதை ரகு தாத்தாவோட பேத்தி கையிலேயே சுற்றி வரும்போது எதுக்கு இப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. இதோட கதை 1996க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. வல்லுவம்பேட்டைன்னு இருக்கிற ஒரு சின்ன ஊரில் 25 வயசான கயல்வழி பாண்டியன் இருக்காரு. இந்த கயல் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு இல்லை. அவள் டிகிரி வாங்கியிருக்கிறா, மெட்ராஸ் சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செய்கிறா, சில பிரின்சிபல்ஸோடு இருக்கிறவ. அவள் தன் பேரண்ட்ஸ், பிரதர், அதுக்கப்புறம் அவரோட அன்பான ரகுதாத்தாவோட இருக்கிறா. இந்த கயல் கே பாண்டியன்ற புனப்பேரில் முற்போக்கான கதைகளை எழுதுறவ. கயல் தன்னோட எழுத்து மூலமா கிடைச்ச புகழையும் சுதந்திரத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க வேலையில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கண்டினியூஸாக ப்ரெஷர். இப்படி இருக்க ரகுதாத்தாவுக்கு வயிற்றில் புத்துநோய் இருக்கிறது தெரிய வந்த உடனே எல்லாமே மாறுது. தாத்தாவோட 3 ஆசையில் கயலோட கல்யாணமும் ஒன்று. கடைசியாக கயல் ஒரு முற்போக்காளாவும் ஃப்ரெண்டாகவும் இருக்கிற தமிழ் செலவினியை கல்யாணம் பண்ணிக்க முடிவு செய்கிறா. நிச்சயதார்த்தம் நடக்க போகிற சமயத்தில் கையல் தான் எழுத்தாளர் கே பாண்டியன் ஒரு அனாமதிய லெட்டர் வந்து அவள் அமைதியை கெடுக்குது. யார் அந்த லெட்டர் அனுப்பிச்சது, எதுக்காக, அவள் கல்யாணம் என்ன ஆச்சுன்னு தெரிய வர்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த கதை 1960s 70s காலகட்டத்தில் வந்த படங்க மாதிரியே ஹீரோயின் ஃபெமினிஸ்டாகவும் ஆணாதிக்கத்தை சோஷியல் தீம்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி சுமன்குமாரோட ரகுதாத்தாவும் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒத்துமை இதோட முடியுது. ரகுதாத்தாவில் ஃபெமினிசம், ஆணாதிக்கம் கூடவே அரசியலும் இருக்குது. இதில் 2 லாஜிக்கல் எரர்ஸ் இதோட இறுதி முடிவை குழப்பம் ஆக்குது. உதாரணத்துக்கு கயல் ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறவ, ஆனால் தன்னோட வருங்கால கடமை பண்ணுற விஷயத்தை எதிர்த்து பேசாமல் கிளைமேக்ஸ் வரை இழுத்துட்டு போகிறது. கயல் தன் கஷ்டத்துக்கு ரகுதாத்தா கிட்ட சொல்லியிருந்தா ஒத்துக்க மாட்டாரா என்ன? அதுக்கு மேலே ஒரு போராளியாக இருந்துட்டு எதுக்கு சின்ன புள்ளத்தனமாக பிளான் போடணும்? அடுத்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்கிறவ ஹிந்தி எக்ஸாம் எடுத்துக்கிறதுக்கு யோசிக்கல. அதுக்கு ஹிந்தி எதிர்ப்பு இல்லை, திணிப்பு தான் கூடாதுன்னு போராடினதாகவும் அதுக்கு மேலே தன்னோட சூழ்நிலைன்னு தப்பிக்கிறாங்க. கடைசியில் நமக்கு கயல் உண்மையிலே எதுக்காக நிற்கிறாங்க குழப்பமாக இருக்கும். ப்ரொமோஷனுக்காக வேறு மாநிலத்துக்கு மாற்றப்படுறவங்க ஹிந்தி எக்ஸாம் எழுதணும். சரி, தமிழ்நாட்டுக்கு வரவொன்னே தமிழில் எக்ஸாம் எழுதிட்டு வர சொல்லலாமே. நம்ம பேங்க்கில் பாதி பேர் ஹிந்தியில் தான் பேசுகிறானுங்க, ஒன்றும் புரியல. இந்த படம் காமெடி படம்னு சொல்லப்பட்டாலும் அங்கங்கே ஏதோ இருக்குது. மற்றபடி படம் ஒரு இடத்துல நல்லா இருந்தால் இன்னொரு இடத்துல ஃப்ளாட்டாக ஆக்கிடுறாங்க. கையில் வர கீர்த்தி சுரேஷ் கதைக்கு என்ன தேவையோ அது அப்படி நடிச்சிருக்காரு. தமிழ் செல்வனா வர ரவீந்திர விஜய் ஒரு சரியாக எழுதப்படாத கேரக்டர். ரகுதாத்தாவா வர MS பாஸ்கர் வழக்கம் போல் நல்லா நடிச்சிருக்கார். தேவதர்ஷினி மாமியா கலக்கிறாருன்னா கையிலுக்கு அண்ணியாக வரவங்க அதை விட கலக்கிறாங்க. மியூசிக்கும் ஒளிப்பதிவும் படத்தோட ஹைலைட்ஸ். ஒளிப்பதிவு நம்ம அந்த காலகட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுதுன்னா மியூசிக் நல்ல ப்ரீஸியாக அதுக்கு ஈடு கொடுத்துருக்கு. ரகுதாத்தா சில டாபிக்ஸை கவர் பண்ணி அதோட நிறைய குறைகளை சொல்லி புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்கன்னு டீசெண்டாக சொல்லியிருக்காரு. அந்த கடைசி 20 நிமிஷங்களில் எல்லா கேரக்டர்களுமே ஒரே இடத்துல வந்து கண்டினியூஸாக அபத்தங்களை கொடுத்தாலும் படத்துக்கு அதுவே ப்ளஸ் ஆகிடுது. மொத்தத்தில் சின்ன சின்ன குறைங்க இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் உணர்வோட, முகத்தில் ஒரு சிரிப்போட தேட்டரை விட்டு வெளியே வருவீங்க. இந்த படத்தை தைரியமாக குடும்பத்தோட ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.